ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு பிரத்யேகமான ஆசை உள்ளது. அனைத்து மக்களும் தன்மேல் கவனம் கொள்ள வேண்டும் என்று தன் நடையிலும், உடையிலும், பேச்சிலும் தன் மாற்றத்தையும் சிறப்பையும் வெளிப்படுத்துவார்கள். அதில் டாட்டூஸும் ஒன்று. டாட்டூஸ் தமது மனதில் உள்ள சிந்தனைகளை வெளிப்படுத்துகின்ற ஒரு அழகான விஷயம் என்று எண்ணிக்கொள்வார்கள். சிலர் வேதாங்க வசனத்தையும் டாட்டூஸாக போட்டுக்கொள்வார்கள். ஆனால் இதற்கு பரிசுத்த வேதாகமம் என்ன சொல்கிறது என்று கவனிப்போமா? 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 20வது வசனத்தில் கூறியது போல், நாம் கிறிஸ்துவின் சிலுவை இரத்தத்தினால் பிரத்யேகமாக அவருக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனமாய் இருக்கின்றோம். கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நாம் வாங்கப்பட்ட பிறகு நாம் கிறிஸ்துவுக்காக வாழ வேண்டும். யாக்கோபு புத்தகம் 4வது அதிகாரம் 4வது வசனத்தில் கூறியது போல், இந்த டாட்டூஸ் உலக சம்பந்தமான விஷயங்களாக இருக்கின்றது. உலக சம்பந்தமான சிந்தனைகள் தேவனுக்கு விரோதமாகும். கர்த்தர் லேவியாகமம் 19வது அதிகாரம் 28வது வசனத்தில் இவ்வாறு கூறுகின்றார்: உன் சரீரத்தை வீணாக காயப்படுத்தக்கூடாது மற்றும் பச்சை குத்தக்கூடாது. பச்சை குத்தும்போது உன் சரீரம் காயப்படுகின்றது. அவ்வாறு நடக்கையில் நீ உலகத்தரமான காரியங்கள் செய்யும்போது தேவனுக்கு விரோதமாகின்றாய். தேவன் இந்த உலகத்தில் மகிழ்ச்சியாக இருப்பதற்காக இந்த அழகான சரீரத்தை நமக்கு கொடுத்துள்ளார். 1 கொரிந்தியர் புத்தகம் 6வது அதிகாரம் 19வது வசனத்தில் கூறியது போல், நாம் தேவனுடைய ஆலயமாக இருக்கின்றோம். நாம் தேவனுடைய சொத்து ஆகின்றோம். கர்த்தர் ஆவியானவர் மூலமாய் 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 16-17 வசனத்தில் இவ்வாறு கூறுகின்றார்: தேவனுடைய ஆலயத்தை பாழாக்கினவர்களை தேவன் கண்டிப்பாக அவரை பாழாக்குவேன் என்று கூறுகின்றார். அப்படியென்றால் எவன் ஒருவன் தன் சரீரத்தை பச்சை குத்தி கொன்றோ அல்லது காயப்படுத்தினாலோ நிச்சயமாக தேவனுடைய ஆலயத்தை பாழாக்கினவரை கர்த்தர் பாழாக்குவார் என்று கூறுகின்றார்.